Dear students, now it is an interesting subject. The chapter 5, Principle of Inheritance and Variations, is continuing. Two types of characters are already studied. One is dominant and the other one is recessive. எந்த ஒரு கேரக்டரும் பண்புகளுக்கும் ஓங்குத்தன்மை உள்ள மரபு ஜீன்களும் ஒடுங்குத்தன்மை உள்ள ஜீன்களும் இருக்கு அப்படின்னு படித்தோம். இந்த ஓங்குத்தன்மை உள்ள ஜீன் இந்த ஒடுங்குத்தன்மையை அடக்கிட்டு ஓங்குத்தன்மை முதல்ல வெளிப்படுது. அடுத்த ஜெனரேஷனில் அந்த ஒடுங்குத்தன்மை பியூராக இருக்கிறப்ப அது வெளிப்படுது. இது ஒரு ஆராய்ச்சியின் முடிவு தெளிவாக தெரிஞ்சு. ஆஃப்டர் த கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்ட் there has been a complete concept wise the dominant and recessive genes and its character will also be produced in the next generation. It is quite completed. Afterwards, what happened? Incomplete dominance, that is already completed by us. Incomplete dominance, complete dominance and recessive, and third important, incomplete dominance. Such one of important character has been obtained by the John Gregor Mendel. It's entirely different from dominant and recessive. So what is the reason why it happened? What are all the procedures and processes which have been already followed and not followed in incomplete dominance? That question is raised in front of John Gregor Mendel after his long time of experiment. There is a new type of character had been observed, obtained by the great scientist John Gregor Mendel, and he is continuing the process of a reason for that area of importance. What is the mid reason of that what is called the incomplete dominance? Whether it is one is complete dominance or recessive, such a way it's not giving much confusion at all, but it is giving more clarity about the experimental basis of his explanation. But third one is incomplete dominance, how it is possible, how it was happened on those days at the event of experimental basis of his research. அதுதான் கிரேகர் மெண்டலுடைய மிக முக்கியமான கேள்வி. டாமினேட் வந்தது, ரிசர்சிவ் வந்தது. இந்த ரிசர்சிவை டாமினேட் பண்ணிச்சு. பியூராக இருக்கிற அல்லீல் ரெண்டுமே ஸ்மாலாக இருக்கிறப்ப ரெண்டுமே ரிசர்சிவாக இருக்கிறப்ப அந்த கேரக்டர் வந்தது அப்படிங்கிறது சரி. ஆனால் மூணாவது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஏன் வந்தது அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு டாமினன்ட் என்ன, அதுக்கு என்ன ரீசன், ரிசர்சிவ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ why are some alleles dominant and some recessive? Why are some alleles are dominant and some recessive? நான் சொல்லியிருக்கேன், ஜீன்கிறது ஒரு கேரக்டருக்கு ரெண்டு அல்லீல். இது ஒரு பேர் ஆஃப் குரோமோசோமில் இந்த கேரக்டருக்கும் கேமெட்ல பிரிஞ்சு போகும். அது லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு வெளியில் வர்றது ஒன்று டாமினேட் ஆகும், ஒன்று ரிசர்சிவ் ஆகும். சம் அல்லீல் ரிசர்சிவாகவும் ஆக்ட் பண்ணுது, சம் அல்லீல் டாமினேட் ஆகிறதுக்கு ஆக்ட் பண்ணுது. அது காரணம் என்ன? வாட் ஏ ஜீன் டஸ். இந்த ஜீன் என்ன பண்ணுது? எவ்ரி ஜீன் கண்டெயின் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரஸ் இன் த ட்ரைன். பொதுவாக வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஜீன்? அந்த ஜீன் அந்த கேமெட்லாம் முடிஞ்சு சைகோட்டா வர்றப்ப
நமக்கு முழுமையான அதனுடைய உருவ அமைப்பு, தோற்ற அமைப்பு, அதோட முழு வடிவம் நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த காரணிகள் என்று சொல்லக்கூடிய ஜீன். இது ரொம்ப தெளிவாக இருக்கு. இப்போ டிப்ளாய்டு ஆர்கானிசம் வச்சுக்கிட்டீங்கன்னா, டிப்ளாய்டுனா என்ன? 2n, 2 நம்பர் ஆஃப் குரோமோசோம். அப்போ 2 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ல நம்ம என்ன பார்க்குறோம்? பேரா அல்லீல். வெரி குட், பேரா பல்லீல் பார்க்குறோம். அந்த பேரா பல்லியில் இப்போ இந்த டாமினன்ஸ்க்கும் ரிசெசிவ்க்கும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் என்ன ரீசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான பகுதி. பொதுவாகவே நம்ம உடம்புல what are the human body and its nature of activities, action, so completely designed by, determined by gene. நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு செயலுக்கும் முழுமையாக காரணமாக இருக்கிறது காரணிகள் என்று சொல்லக்கூடிய மரபணுக்கள் அல்லது ஜீன். இப்போ டைஜஷன் ஆகணும். ஒருத்தருடைய வயிற்றுல டைஜஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கணும், என்னென்ன என்சைம்லாம் சுரக்கணும், என்னென்ன அமிலங்கள்லாம் சுரக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஜீனில் பதிவாக இருக்கிற விஷயம்தான் அந்த செரிமான அமைப்புகளாக அவைகள் வெளிப்படுகின்றன. இப்போ கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் பண்ணுது, புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறோம், ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன டைஜஷன் ட்ராக்ட் ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு எங்கன்னா டயாலின் நம்முடைய சலைவா கிளான்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அது ஈசோபாக்டீரியா வழியாக அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸு மாஸ்டிகுலேட் ஆகி பல்லேருந்து நிறைய என்சைம்லாம் ஆக்ட் ஆகி பெரிஸ்டாட்டிக் மூவ்மெண்ட்டில் கீழே வந்து ஸ்டொமக் ரீச் ஆகுது. ஸ்டொமக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது. அப்புறம் கார்போஹைட்ரேட்டு அல்டிமேட் குளுக்கோஸை மாற்றுறதுக்கு அந்த ப்ராசஸ் முழுமை அடைகிற வரைக்கும் வேரியஸ் என்சைம் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அந்த என்சைமேட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால தான் டைஜஷன் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகுது. இது எல்லாருக்கும் தெரியும். அதுபோல டைஜஷன் ப்ராசஸ்க்கு தேவையான அமினோ அமிலங்கள், தேவையான வேதிப்பொருள்களை உற்பத்தி செய்து உடம்புன்னா அந்த உடம்பை உற்பத்தி செய்ய வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஜெனட்டிக் ஃபேக்டர், ஜீன். இது பின்னாடி நிறைய நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன், ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன்லாம் நிறைய படிக்க இருக்கோம். இப்போது அதுக்கு காரணமான ஜீன்னால தான் அந்த ப்ரொடக்ஷனே இருக்குது. அப்போ நம்ம உடம்புல எல்லா தேவைகளுக்கும் எல்லா விதமான அமைப்புகளுக்கும் காரணமாக இருப்பது மரபு பண்புகள்ங்கிறது முடிவாயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே டாமினன்ஸ்க்கு காரணம் என்ன? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா அல்லது ரிசெசிவா? இது எப்படி டிசிஷன் எடுக்க வைக்கிறது? அந்த காரணிகள் எப்படி டிசிஷன் எடுக்க வைக்கிறது தான் இது முக்கியம். இப்போ டிப்ளாய்டு ஆர்கானிசம் பொறுத்த வரைக்கும் பேராபல்லீல்ஸ், இந்த 2 alleles need not be identical தான். இப்போ 2 allele இருக்கு ஒரு விஷயத்துக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. 2 allele, இந்த 2 allele ரெண்டுமே ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த allele எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. need not be identical. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இந்த alleles are the pair of alleles are need not be identical. அவைகள் ஒரே மாதிரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பார்க்குறப்ப இப்போ நார்மல் அல்லீல் நார்மலாக என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஓங்குத்தன்மையாக உள்ளதுக்கு அன்மாடிஃபைடு அல்லீல், மாற்றமடையாத அல்லீல், டாமினன்ட்ங்கிற கேரக்டரை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஃபங்க்ஷனிங் அல்லீலாக இருக்குது. அது ஃபங்க்ஷனிங் அல்லீலாக இருக்குது. அப்போ டாமினேட் பண்ணுறப்ப அது ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ என்சைம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்சைம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அது அந்த என்சைம் போய் டாமினேட் பண்ணுது. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ the normally produce normal enzyme that need for the transformation of the substrate S.
இந்த என்சைம்னு படிக்கிறப்ப நம்ம வந்து சப்ஸ்ட்ரேட்னு படிப்போம், அது வந்து ப்ராடக்டாக மாறும். அது கீ ஃபேக்டர் அப்படிங்கிறதெல்லாம் என்சைமை பற்றி பயோமாலிகூல்ஸில் படிச்சிருக்கோம் +1ல். அதே திரும்ப ரீகால் பண்ணுங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நார்மல் allele produce normal enzyme that need for the transformation of substrate S. அப்ப ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது நார்மல் allele. ஓகேயா? So the modified allele responsible for synthesis of enzyme, அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம், அது ஒன்று இல்லை லெஸ் எஃபிஷியண்டாக இருக்கலாம், ஆர் நோ என்சைமாக இருக்கலாம். ஒன்று என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரொடியூஸ் பண்ணாமலே இருக்கலாம். அப்படி அந்த அல்லீலோட கேரக்டர் இருந்தால் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் அது டாமினன்ட் ஆகலாம், ரிசசிவ் ஆகலாம், அல்லது இன்கம்ப்ளீட் டாமினன்ட் ஆகலாம். இப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ட் ஆகிறப்ப ஒரு அதாவது அன்மாடிஃபைடு அல்லீல் வந்து டாமினண்ட்டாக இருக்கு, மாடிஃபைடு அல்லீல் வந்து ரிசசிவா இருக்கு. ஸோ நான் ஃபங்க்ஷனிங் அல்லீலா இருக்கிறப்ப அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா, இப்போ ரெட் கலர் ஒயிட் கலர் ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்றப்ப ஒன்று ரெட் ஆகணும், கேபிட்டலா, அப்புறம் ஸ்மாலார் அப்படி பார்க்குறப்ப ஒன்று ரெட்டு கலர் கிடைக்கணும், இல்லை ஒயிட் கலர் கிடைக்கணும். ரெண்டுக்கு இடையில பிங்க் கலர் கிடைச்சதுன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு இருக்கும். அப்போ என்ன நடந்திருக்கும்? ஒரு அல்லீல் வந்து என்சைமை பாமன் வச்சிருக்கோம், இன்னொரு அல்லீல் இன்கம்ப்ளீட் அதாவது நான் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா ஒன்று ஃபங்க்ஷன் ஆகிறப்ப அது ரைட் ரெட் ஆகும், இன்னொரு ஒயிட்டோட கேரக்டர் சேர்ந்து இன்கம்ப்ளீட்டான ஒரு டாமினன்ஸை உற்பத்தி பண்ணியிருக்கணும். இதுதான் உண்மை. அப்போ ஒரு அல்லீல் ஃபங்க்ஷன் பண்ணுது, இன்னொரு அல்லீல் நான் ஃபங்க்ஷனிங்காக இருக்கு. இப்போ ரெண்டு அல்லீல் சேர்ந்தா தான் இந்த கேரக்டரே வர முடியும், ஒன்று டாமினண்ட்டாக இருக்க முடியும். அல்லது ரெண்டு கேரக்டரும் பண்ணாமல் இருந்திருக்கணும், அப்போ ஒயிட் வந்துடும். அப்போ டாமினேட் பண்ணியிருந்தா ரெட்டு கிடைச்சிருக்கும், பண்ணலைன்னா ஒயிட் கிடைச்சிருக்கும். அப்போ பண்ணியும் பண்ணாமையும் அப்படிங்கிறப்ப நார்மல் அல்லீல் நார்மல் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுது, மாடிஃபைடு அல்லீல்ங்கிறது என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ அன்மாடிஃபைடாக இருக்கிறது அந்த நான் ஃபங்க்ஷனிங்காக இருக்கிறப்ப அந்த ப்ரொடக்ஷன் வந்து என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாததுனால ஏதாவது ரெண்டும் கலந்த மிக்சர் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இதோட எண்டு பாயிண்ட். அடுத்து கோடாமினன்ஸ், இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் தான். நம்ம +2 புக்கில் இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஒன்று ரொம்ப முக்கியம். கோடாமினன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். டாமினன்ட், ரிசசிவ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு காரணம் ஒரு அல்லீல் நார்மல் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொரு அல்லீல் நான் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது, அதனால் என்சைம் ப்ரொடக்ஷன் ஆகலை. அதனால் ரெண்டும் கலந்த ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டரை அதை வெளிப்படுத்துறதுனால இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கோடாமினன்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம பிளட் செல், நம்ம ஹியூமன் பாடியில் பிளட் குரூப் ஏ குரூப்பு, ஏபி குரூப்பு, அப்புறம் ஓ குரூப், இதுதான் நம்ம பிளட் குரூப்போட வகைகள். இந்த குரூப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பார்த்தா பிளட்டில் என்னென்ன இருக்கும்? ரெட் பிளட் செல் இருக்கும், ஒயிட் பிளட் செல் இருக்கும், அதாவது ரத்த சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், அப்புறம் பிளாஸ்மா. இதுதான் மூணு முக்கியமானது. அப்புறம் பிளேட்லெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஈஸ்னோஃபில், அதுக்கப்புறம் மோனோசிஸ்ட்டு, பேக்கோசிஸ்ட்டு, நிறைய உள்ள வந்து ஒவ்வொரு வகையான பிளட் திசுக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்மா, அந்த பிளாஸ்மாவில் த்ராம்போபிளாஸ்ட்டு, த்ராம்பின், இதெல்லாம் கலந்தது தான் பிளட்டு. இது உற்பத்தி ஆகிற போன் மேரோ, அதுலேருந்து ரெட் பிளட் செல் வந்து ஒயிட் பிளட் செல்லில் ஆன்டிபாடிஸ் இருக்குது, அது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இங்கே பிளட் குரூப்பை எது டிசீஸில் இருக்குது? இப்போ மரபு பண்புகள் தான் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை இந்த குரூப் அப்படின்னு கண்டிப்பாக தீர்மானிக்குது. ஸோ இது வந்து ஏபிஓ அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் செல் நம்ம உடம்புல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி குரூப். ஒருத்தர் ஏ குரூப்புங்கிறாங்க, ஒருத்தங்க பி குரூப்புங்கிறாங்க, ஒருத்தங்க ஏபி குரூப்புங்கிறாங்க, இன்னொருத்தங்க ஓ குரூப்புங்கிறாங்க. இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தோட வகைகள்.
அந்த வகைகளை எப்படி தீர்மானிக்குது, அதுக்கு கோடாமினன்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படி நடக்குது இப்போ இந்த பிளட் குரூப் ஏபிஓவை ஜென்ரலா ஜீன் ஐ, கேபிட்டல் ஐ, ஜென்ரலா ஜீன் ஐ, அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். அப்படி கண்ட்ரோல் பண்ற பிளட் குரூப் ஏபிஓ கண்ட்ரோல் பை ஐ ஜீன், கேபிட்டல் ஐ ஜீன். அந்த ஐ ஜீன் வந்து எப்படி இருக்கு, அது என்ன மாதிரி வகைகள்ல இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பிளட்ல நம்ம பார்க்குறப்ப ரெட் பிளட்டா இருக்கட்டும், ஒயிட் பிளட்டா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது ஒரு செல்லு. அந்த செல்லுக்குள்ள பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். இந்த பிளாஸ்மா மெம்பரேனை ரெட் பிளட் செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ரெட் பிளட் செல் கண்டெயின் சுகர் பாலிமர். இந்த சுகர் பாலிமர் இருக்கும். அந்த சுகர் பாலிமர் வந்து அந்த சர்ஃபேஸ்ல பிளட்டோட அந்த ரெட் பிளட் கார்பஸ்களோட சர்ஃபேஸ்ல ரவுண்ட் ஷேப்ல அது ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இல்லையா, அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல இந்த சுகர் பாலிமர் ப்ரொட்ரூடிங் ஆயிருக்கும். நீண்டு ப்ரொட்ரூடிங் ஆகும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ரெட் பிளட் செல் entirely different from white blood cell. There is a lot of difference. அதில் ஒன்று ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ். அதில் இந்த சுகர் பாலிமர் ப்ரொட்ரூடிங் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ரெட் பிளட் கார்பஸ்கள். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜீன், அந்த சுகர் பாலிமரை உற்பத்தி பண்றதுக்குன்னு ஜீன் இருக்கு. அதான் நம்ம பார்க்கணும். அதான் முக்கியமான விஷயம். அப்ப அந்த ஜீன் ஐ ஹேஸ், இந்த ஜீன் ஜெனரலா ஏபிஓக்கு அந்த ஐங்கிற ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஐல வந்து 3 அல்லீல் இருக்கு. இப்ப நம்ம 2 அல்லீல் பார்த்தோம், இப்ப 3 அல்லீல்ஸ் இருக்கு. அப்படியே கொஞ்சமா டிஃபரெண்ட் ஆகுது. ஆராய்ச்சிகள் தொடர விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சிகள்ல முடிவில்லாத நிலைக்கு போறதுதான் இந்த உண்மை. முதல்ல எல்லாத்துக்கும் ஜீன் சொன்னோம், அப்புறம் ஒவ்வொரு ஜீன் பேரா இருக்கணும், அந்த பேருக்கு ஒன்று அல்லீல்னும், இந்த அல்லீலுக்கு ஒரு கேரக்டர் இருக்குங்கிறோம், அது கேமிக் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் திருப்பி சைகோட்ல வந்து சேருது. இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பிளட் குரூப்ல ஐங்கிற ஜீன் ஜென்ரலா நம்ம சொல்றது, ஆனா அதுல 3 அல்லீல்ஸ் இருக்கு. அந்த 3 அல்லீல்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு தெரியுங்களா? இப்ப ஐஏ கேபிட்டல் ஏ மறந்துடாதீங்க. ஐ கேபிட்டல் ஐ, அதுக்கு ஏ அப்படின்னு இருக்கு, கேபிட்டல் ஐ பி இருக்கு, அப்புறம் ஸ்மால் ஐ. இந்த 3 அல்லீல் ஐ ஜீனை ஏபிஓ குரூப்ல டிசிஷன் எடுக்க வைக்கும். இப்போ ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ் செல்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே டிப்ளாய்டு செல்ஸ், நாட் ஹேப்பாய்டு, எல்லாமே டிப்ளாய்டு. சொமேட்டிக் செல் எடுத்தீங்கன்னா எல்லாமே டிப்ளாய்டு. அது மியாட்டிக் டிவிஷன் நடக்கிறப்ப ரிடக்ஷன் ஹேப்பாய்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் இப்போ நமக்கு இப்போ முதல்ல மைட்டாட்டிக்ல ஆர் சொமேட்டிக் டிவிஷன் பார்க்குறப்ப எல்லாமே டிப்ளாய்டு. அந்த டிப்ளாய்டில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 அல்லீல் சொன்னோம் இல்லையா? இந்த 3 அல்லீல் ஐஏ, ஐபி அண்ட் ஐ, இந்த 3 அல்லீல ஏதாவது 2 அல்லீல் டெசிஷன் இருக்குது. கண்டிப்பாக 2 அல்லீல், 3 அல்லீல் வந்து ஐ குரூப் ஏபிஓ குரூப்புக்கு பொருந்தும். அந்த 3 அல்லீல 2 அல்லீல் டிப்ளாய்டா இருக்கிற ஹியூமன் பீயிங்கோட பிளட்டை வந்து டெசிஷன் எடுக்க வைக்காது. இப்போ ஒரு உதாரணம், இப்போ ஐபின்னு 2 அல்லீல் இருந்துச்சுன்னா அது பி குரூப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஐஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஒரு அல்லீல், இது ஒரு அல்லீல், ரெண்டும் சேர்ந்து ஏ குரூப்பை டெசிஷன் எடுக்க வைக்குது. ஒன்று ஐஏவும் ஒன்று ஐபியும் இருந்தா ஏபி பிளட்டை டெசிஷன் எடுக்க வைக்கிறது. ரெண்டுமே ஐயா இருந்ததுன்னா, இது ஒரு ஐ இது ஒரு ஐ ஸ்மால் ஐயா இருந்ததுன்னா அந்த ஜீன் அந்த ஹியூமன் பீயிங்க்கு ஓ பிளட் குரூப்பை மாற்றுது. இதுதான் உண்மையான விஷயம். இந்த ஒரு டேபிள் ஃபார்மில் போட்டிருக்கோம். அப்போ 3 டிஃப்ரெண்ட் அல்லீலு ஃபார்ம் 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீனோடைப். அந்த 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீனோடைப் எப்படி உருவாகுதுன்னா டேபிளில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, அல்லீல் ஃப்ரம் பேரண்ட் 1 இது மேலே இருக்கலாம், இன்னொன்று அல்லீல் ஃப்ரம் பேரண்ட் 2. இது ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்ஸ்பிரிங் இருக்கு. அந்த ஆஃப்ஸ்பிரிங்கோட ஜீனோடைப் என்ன, அப்புறம் பிளட் டைப்பு ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங், அந்த குழந்தையோட அந்த ரத்தத்தோட குரூப் என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கணும். அதாவது பேரண்ட் 1ஓட அல்லீல் என்ன, பேரண்ட் 2ஓட அல்லீல் என்ன, இந்த 2 பேரும் சேர்ந்து உருவாக்குற அந்த ஆஃப்ஸ்பிரிங்கோட ஜீனோடைப் என்ன, அந்த ஜீனோடைப் வந்து பிளட் குரூப் அந்த ஆஃப்ஸ்பிரிங் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு, இதுதான்
இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதில் நல்லா பாருங்க, இந்த அல்லீல் ஃப்ரம் பேரண்ட் ஒன்றில் கேபிட்டல் ஐயில் கேபிட்டல் ஏ இருக்கு, இங்கே கேபிட்டல் ஐயில் கேபிட்டல் ஏ இருக்கு பேரண்ட் 2ல. இந்த ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குற குழந்தை கண்டிப்பாக அதாவது ரெண்டும் ஏ தான் இருக்கும். ஐஏஏ இந்த ஏ குரூப் தான் இங்கே நிச்சயமாக அது வந்து பிளட் டைப்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்காக இருக்க முடியும். அதே மாதிரி இங்கே ஒன்றில் வந்து பேரண்ட் ஒன்று வந்து ஐஏ இருக்காங்க, ரெண்டாவது பேரண்ட் ஐபியாக இருக்காங்க. அப்போ ஐஏ ஐபி வந்து ஜீனோடைப்பாக மாறுது. அப்போ ஏபி குரூப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ரொம்ப தெளிவாக இருக்குது. மூணாவது கேபிட்டல் ஏ அதாவது ஐஏல இருக்காங்க, ஆனால் அல்லீல் ஃப்ரம் பேரண்ட் 2க்கு வந்து ஸ்மால் ஐ. அப்போ ஸ்மால் ஐ வந்து சுகர் பாலிமரை டெசிஷன் எடுக்க வைக்கிறது இல்லை. ஸோ அது வந்து வேல்யூ கிடையாது. அப்போ ஐஏயாக இருக்கிறப்ப அந்த ஒரு ஜீன் தான் டாமினன்ட் ஆகி இங்கே ஏங்கிற கேரக்டர் வருது. இங்கே அதே மாதிரி ஐபி ஐஏங்கிறப்ப நம்ம அன்னைக்கு அப்பவே பார்த்தோம், ஐஏ ஐபின்னு வரும், அது ஏபிங்கிற பிளட்டை திரும்ப கொடுக்கும். இந்த இடத்துல ஏன்னு போட்டோம், இந்த இங்கே பின்னு போட்டோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் ரெண்டுமே ஐபி ஐபியாக இருக்குது. பேரண்ட் 1 ஐபி பேரண்ட் 2 ஐபின்னா ஜீனோடைப் வந்து ஐபி ஐபியாக இருக்கும், குழந்தை பி குரூப்பாக இருக்கும். அடுத்தது அதே மாதிரி ஐபி வந்து பேரண்ட் 1 ஸ்மால் ஐ, இது வந்து பாலிமர் சுகர் பாலிமரை உண்டாக்காததுனால இதுக்கு வேல்யூ இல்லாதனால திரும்ப ஐபி ஐயா இருக்கிறப்ப அது பி குரூப்பாக மாறுது. ரெண்டுமே ஐயா இருக்கிறப்ப அதோட ஜீனோடைப் ஐஐ ஸ்மால் ஐ அது வந்து ஓ குரூப்பை டெசிஷன் எடுக்குது. அப்போ 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் அல்லீல் கோ டாமினேட் பண்ணுது. அப்போ ஏங்கிற இங்கே நல்லா பாருங்க, ஏ கோ டாமினன்ட்ஸ்னு பேர் இருக்குன்னா இங்கே கேபிட்டல் ஏ இங்கே கேபிட்டல் பி. இந்த கேபிட்டல் ஏயும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது, கேபிட்டல் பியும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அப்போ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ரெண்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால ரெண்டும் கோ டாமினண்ட்டாக இருக்கிறதுனால ஏபி அப்படிங்கிற பிளட் குரூப் ரெண்டுமே ஏ எக்ஸ்பிரஸ் வர்றதுனால கோ டாமினண்ட்டாக ரெண்டோட டாமினண்ட்டும் சேர்ந்து கோ டாமினன்ஸும் சேர்ந்து ஏபி உண்டாகுது. ஸோ இதுதான் இதோட மிகப்பெரிய ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் டாமினன்ஸ்னா என்ன, இன்கம்ப்ளீட் ரிசர்ச் டாமினன்ட் ஜீனுக்கு என்ன காரணம், ரிசர்சிவ் ஜீனுக்கு என்ன காரணம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு என்ன காரணம்னு பார்த்தோம். கோ டாமினன்ஸையும் பார்த்தாச்சு. அவ்வளோதான்.